வேதாரண்யம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த விசைப்படகில் ஓட்டை விழுந்து தண்ணீர் புகுந்ததால் படகு மூழ்கியது. இதையடுத்து படகில் இருந்தவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜாஜி இணைகிறார். ராஜாஜி, என்ன நிகழ்ந்தது? வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரைக்கு தென்கிழக்கே நாகப்பட்டினம் சமந்தான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 11 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக விசைப்படகில் ஓட்டை விழுந்து தண்ணீர் உட்புகுவதை கண்ட மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக வாக்கி டாக்கி மூலம் தொடர்பு கொண்டு அருகே இருந்த மீனவர்களிடம் உதவி கோரினர். அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த சக மீனவர்கள் 5க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் விரைந்து வந்து விசைப்படகை கயிறு கட்டி இழுத்துக் கொண்டு வேதாரண்யம் கடற்பகுதிக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போது விசைப்படகில் அதிக அளவு தண்ணீர் உட்புகுவதால் படகு மூழ்க தொடங்கியது. சக மீனவர்கள் இருந்த 11 மீனவர்களை காப்பாற்றி மற்றொரு படகில் ஏற்றியதால் மீனவர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த நிலையில் படகு முழுவதுமாக கடல் நீரில் மூழ்கியது. விசைப்படகை மீட்கும் பணியில் 5க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஈடுபட்டுள்ளது. விசைப்படகு கடலில் மூழ்கிய சம்பவம் வேதாரண்யம் கடற்கரை பகுதிகளில் பரபரப்பாக பேசப்படுகிறது மீனவர்கள் மத்தியில். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.